தண்ணீர் கிடைக்கவில்லை. சரி சரி, அதை பார்த்தாயா? ஒரு மாட்டு குளமடையில் கொஞ்சம் தண்ணீர் இருக்கிறது. இப்பொழுது அங்கு சென்று அந்த குளமடையில் இருக்கும் தண்ணீர் தொட்டு தெளித்துக் கொள்கிறேன். வந்திருப்பது யார் என்று தெரியாமல் என்னிடத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஆலிங்கனம் செய்ய வேண்டும் என்று அவசரப்பட்டு சென்றாயடே அறிவற்ற மூடனே. வரத்தை பெற்றோமா, இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழ்ந்தோமா என்பதை விட்டுவிட்டு வரம் கொடுத்தவுடனே வரம் பெற்றவுடனே தேவர்களை இம்சிப்பது, இந்த உலகத்தில் செய்யக்கூடாத அக்கிரமங்களை செய்வது, உன்னை அழிக்க வேண்டும் என்பதற்காக தானே நான் பெண்ணாக அவதாரம் எடுத்து வந்தேன். ஏதோ வந்த காரியம் நல்லபடியாக முடிந்து விட்டது. பத்மாசுரனை அழித்து விட்டேன். பாவம் பரிதாபத்தோடு இப்பொழுது எங்கே இருக்கிறார்? நன்றி வணக்கம். இப்படி என்னுடைய மைத்துனர் ஐவேறுங்கைக்குள் மறைந்து கொண்டிருக்கிறார். என் மைத்துனரை அழைக்கலாம். மைத்துனா, ஐயோ நல்லா பயந்து போயிருக்காரு. இருந்து விட்டா நீங்க வாங்க. ஆமா மச்சான், ஆமா உண்மையாகவே பத்மாசுரன் எழுந்து விட்டாடா? அப்படி என்றால் அந்த பத்மாசுரன் கொண்டுவிட்டு இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன வைத்தனா? அந்த பத்மாசுரனை எப்படி நீங்கள் கொன்றீர்கள்? ஓஹோ, இதுதான் ஒரு சந்தேகமா? ஆமா மைத்தனா, நான் இந்த உருவத்தை போய் கொண்டா அவனே இல்ல நான் அழகான ஒரு பெண் உருவத்தை தாங்கி தந்தேன். அழகான பெண்ணுருவம் தாங்கி மோகினி அவதாரமா இருக்கு போனேன். அப்படியா? ஆமா, அதுதான் நீ இப்பயே கேக்குற. எதுவோ என் திறமை நான் அவனை சாகிட்டேன். ஏதோ கொண்டு விட்டீர்கள். இருந்த பொழுது அந்த பெண் உருவத்தை நான் பார்க்க வேண்டும். அப்பதான் உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். மச்சனா சொல்லுவது கேளுங்க. அதுதான் பெருந்த உருவம். அது பிடிச்சு போச்சு. பத்தாசுரம் இருந்துட்டா. இனிமே இந்த உருவத்தை காட்ட முடியாது. வா மச்சனா, நீங்கள் அந்த பெண் உருவத்தை காட்டவில்லை என்றால் மீண்டும் அரக்கனை அழைத்துவிட்டு ஆபத்திலிருந்து காப்பாற்றுவோம் என் அருமை மைத்துனரை அழைத்தால் அந்த பத்மாசுரனை நீ எப்படி அழித்தாய் என்று கேட்டார். பெண்ணாக உருமாறினேன் என்று சொன்னேன். பெண் வடிவத்தை பார்க்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறாரே. சரி சரி, பெண் வடிவத்தோடு வந்திருக்கிறோம். என்ன செய்கிறாரோ, எங்க இருக்கிறாரோ? எங்க சென்று விட்டோம்? என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு! கோடி மலர்கள் கொட்டி அழகு. இதை போன்ற அழகு நான் இதுவரை பார்த்ததே கிடையாது. பெண்ணே, நன்றாக ஏமாந்து விட்டீர்களா? நானா? நான் யார் என்று தெரியாமலே பெண்ணே கண்ணே மணியே என்று சொல்றீங்களே, நான் யார் தெரியுமா? யாரு? நான் தான் உன்னுடைய மைத்துனர் மகாவிஷ்ணு. நீ என்ன ஏமாற்றுகின்றாய்? என்னை ஏமாற்றி விட்டு இந்த இடத்தை விட்டு ஓடிவிடலாம் என்று நினைக்கின்றாயா? அதுதான் என்னிடத்தில் நடக்காது. ஆஹா, உன் அழகை பார்த்த உடனே என் மனதை உன்னிடத்தில் வரவழைத்து விட்டேன். என் மனைவி பார்வதா இருக்கின்றாளே, அவள் கூட இப்பேற்பட்ட அழகு கிடையாது. கண்ணே, உன்னை கட்டி அணைக்க வேண்டும். ஒரே ஒரு வாய முடியா வாயா போய அரக்கனுக்காக பயந்து நேரம் எப்படி நான் காட்டுல ஓடி ஒளிஞ்ச பயந்த உன் மேல பரிதாபப்பட்டு அந்த பத்மாசுரனை அழிக்க நான் எவ்வளவு பாடுபட்டேன் தெரியுமா? அவ்வளவு சீக்கிரத்தில் அவன் என்னுடைய வழிக்கு வந்தானா? எப்படியோ ஒரு வழிப்படுத்தி அவனை இந்த உலகத்தில் இல்லாமல் மேலுலகத்திற்கு யமனுலகம் அனுப்பி வைத்தேன்.
பாவம் பயத்தோடு இருந்தீங்க. உங்க பயத்தை தெரிவித்து உங்களை வெளியே வர சொன்னீங்க. பெண் வடிவத்தை பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல, இந்த வடிவத்தோடு தான் போய் அந்த பத்மாசுரனை சாகடிச்சு. எப்படியோ வந்த வேலை முடிஞ்சது. அரக்கரால் இனி பயப்படாதீங்க. உனக்காக என் தங்கை பார்வதியை காத்துக் கொண்டிருப்பார். எனக்காக உன் தங்கை லட்சுமி 2 பேர் பொண்டாட்டி அந்த வீட்டுல காத்து இருக்காங்க. இங்க வந்து நீனா ஏன் பேசிக்கணும்? நானும் என்னுடைய வயசுலும் பேசிக் கொண்டிருந்ததை நீ எங்கிருந்தோ ஒளிந்து கொண்டு கேட்டிருக்கின்றாய். அதையெல்லாம் அப்படியே வந்து என்னிடத்தில் சொல்கின்றாய். இப்படி எல்லாம் நீ பேசினால் நான் ஏமாந்து உன்னை விட்டு விடுவேனா? நீ 1000 காரணம் கூறினாலும் சரி, உன்னை இந்த இடத்திலிருந்து விட போவது கிடையாது. மைத்துனா, நீ மைத்துனான்னு சொன்னாலும் சரி, வேற மாமான்னு சொன்னாலும் சரி, முடியவே முடியாது. கட்டி எடுத்து ஒரு முத்த தர முடியுமா? முடியாதா? நான் ஆம்பளடா பாதி. ஆம்பளை கட்டி இல்ல, நீ பெண்ணா. கண்ணே பெண்ணே, வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் பெண்ணே. நாராயண நாராயண சோதனை பத்தியா? வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் என்ன எத்தனை பேர் முடிக்கிறா? நீதான் அப்ப வந்தது. வந்து நான் தான் வாடா வேணா சொன்ன. எங்கேயா என் பேச்ச கேட்ட நீ? மைத்துனா வா இங்க. இல்ல மைத்துனா, அந்த அழகை பார்த்தேனா, ஆனா எவ்வளவு எடுத்து சொன்ன. அம்மா எங்கேயா வார்த்தை கேட்ட நீ? அழகில் நான் மயங்கி விட்டேன். மயங்கிட்டேன். சரி, எப்படி நான் ஒன்று சேர்ந்ததால் வீரியம் என்று சொல்லக்கூடியது வெளிப்பட்டு விட்டது. விந்தாகப்பட்டது வெளிப்பட்டு விட்டது. இது பூமியிலே விழுந்தால் ஐயோ உலகமே அழிஞ்சு போயிடுமே. அழிந்திருக்கும். ஆமா, அதனால் இருவரும் கரத்தில் தாங்கினோம். சரி, இந்த குழந்தைக்கு பெயர் வைக்க வேண்டும். இது நம்ம கையில் தான் இருந்தது. ஆமா, ஆனா இந்த குழந்தைக்கு கையனாரப்பன் 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 கையனாரப்பன்
குழந்தைக்கு வளர்க்கலாம் வாங்க. நீ நானுமா? ஆமா மைத்ரா. இந்த குழந்தையை நானும் எடுத்து செல்ல முடியாது, நீயும் எடுத்து செல்ல முடியாது. இருவருமே ஆண்கள் எடுத்து செல்ல முடியாது. அப்ப இந்த குழந்தை எங்க தான் விடுறது? இந்த குழந்தை வளர வேண்டிய இடம் இருக்கின்றது. எங்கே? எங்க தெரியுமா? புத்தாங்கி மேடு. புத்தாங்கி மேடு. புத்தாங்கி மேட்டிலே வேல்விநாத முனிவர் இருக்கின்றார். ஆமா. அவரிடத்தில் சென்று இந்த குழந்தையை ஒப்படைத்தால் சீரும் சிறப்போடு வளர்த்து வருவார். ஆகட்டும் மைத்ரா. ஆனால் இந்த இவரை மட்டும் அங்கு தனியாக விடக்கூடாது. வேற என்ன? இவனுக்கு துணையாக ஒருவன் இருக்கின்றான். இவனுக்கு உறுதுணை. ஆமா. துணைக்கு இருக்கணும் ஒரு. ஆமா. ஒரு நேரத்திலே தக்கனை அழிப்பதற்காக எனது சடாவுடியில் இருந்து படைத்தேன் வீரபத்திரன். வீரபத்திரன் நீங்க இருவரையும் ஒன்றாக அங்கு புத்தாங்கி பெற்றிலே வேல்விநாத முனிவரிடத்தில் கொடுத்தால் இருவர்களையும் வீரனாக சீரம் சிறப்போடு வளர்த்து வருவார் அந்த வேல்விநாத முனிவர். மலையாள வீரன் என்ற பெயர் பெற்று பேரும் புகழோடு அத்தனை ஜந்துகளும் எனக்கு அடிமை. ஜடாமணி, ஜண்டுமணி, ரத்தக்கட்டரி அனைத்தும் எமக்கு அடிமையாகி மந்திரோதாளி, மந்திரங்கள் கற்றவன், மந்திரவாதி என்ற பெயரோடு சீர சிறப்போடு வல்லமையோடு வாழ்கிறேன். ஏ அனைவரையும் கடுமையாக இருக்கின்றோம். அனைத்தவுடன் ஆஜாக வேண்டும், கூப்பிட்டோம் கொடுக்க வேண்டும். ஏன் கால தாமதமா? இருக்க வேலைகளை செய்து முடிப்பவன் தான் இந்த காட்டேரிகள். எங்கே பிள்ளைகள் இருக்கின்றதோ அந்த பிள்ளைகளை புத்திப்பதற்கு தான் ஓய்வதற்கு அதுக்கு தான் தேடி வருகின்றேன். ஒன்றுமே ஒரு எலும்பு தெம்பளவில்லையே. வருத்தப்படாது. பசி உங்களுக்கு தேவைப்பட்ட உணவை இந்த மலையாளத்திலே மலையாள வீரன் என்ற பெயரோடு சீரு சிறப்போடு வாழ்கிறேன். எனக்கு 21 தங்கை. 21 தங்கைகள்? ஒன்னா ரெண்டடா, 21 தங்கை. ஆமாண்டா, 21 தங்கைகளை என்னோடு வைத்துக் கொண்டு இந்த மலையாளத்தை நானே ஆட்டி படைக்கின்றேன். உண்மைதான். உண்டோ? நம்மளுடைய கோட்டை பார்த்தாயா எவ்வளவு சீரம் சிறப்போடு இருக்கின்றது. உண்டோ? யாருமே கிடையாது. எதிரி உண்டோ? இல்லை. எனக்கே